வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் மெயின் ஈவெண்ட் ஜேஊசோலேருந்து. இதுக்கப்புறம் டிக்கெட்லாம் கிடையாது, ஒன்லி பார்த்தீங்கன்னா அட்டாக்கு தான். இன்னும் ப்ரோ சொல்கிறேன், ஆமாம் கைஸ், ஃபைனலாக லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட்டில் பார்த்துருப்போம். எல்ஏ நைட்டு கூட செமிஃபைனலில் ஜான்சனோட டோர்னமெண்ட் கூட மேட்ச் விளையாடிருப்பார். ஆனால் நல்ல ஃபுல் எஃபெக்ட் போட்டு சண்டை போட்டார். எல்லைனேட்டு பார்த்தீங்கன்னா அது ஈடு கொடுத்து சண்டை போட்டார். ஜேஊசோ சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டார். எல்லைனேட்டை ஸ்பியர் போட்டார், கிக்குன்னு போட்டு ஸ்ப்ளாஷ் போட்டு வின்னிங் கேட்டார். ஆனால் கிக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கையை பிடிச்சி உல்டா பண்ணி எல்லைனேட்டை ஃபைனலுக்கு போயிட்டார். இங்கே ஜேஊசோ தோத்துட்டார். அவ்வளோதாங்க கைஸ். ஒரு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மக்கள்லாம் சேர் பண்ணாங்க. பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பெட்டர் தன்ட்டே இருந்தாங்க. இருந்தாலும் தலைவன் ஆங்கிரி ஆகிட்டான். எந்தளவுக்கு கோவமாக முடியுமோ அந்தளவுக்கு கோவமாயிட்டான். அப்புறம் கீழே போயிட்டு இந்த லோகன் பாலோட இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் தள்ளி விட்டாங்க பார்த்தீங்க தானே. அதை தள்ளி விட்டு அந்த ஏறுமே அதெல்லாம் ஈத்து போட்டு வெறியில் போயிட்டார். அவ்வளோதான். போயிட்டு இதுக்கப்புறம் யாரையும் பார்க்க மாட்டேன், ரோமனாவது கீமனாவது பூரா பேர்த்தையும் அடிச்சுன்னு ஒரிக்கிடுவேன். ஆமாம், அண்ணன் அப்படி அந்த அர்த்தத்தில் சொன்னார் என்னன்னு தெரியல. அப்படி தான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஷாட் இந்த நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் யாரையும் இதெல்லாம் பார்க்குறது கிடையாது, பார்த்துட்டே இருந்தால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலி வந்துட்டார் கைஸ் ஈல்டனுக்கு. ஜேஊசோவை எப்படி வேணாலும் பார்க்கலாம் கொடூரமாக. இன்னும் சில விஷயங்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்மாக் டவுனில் கூட ஒரு வேலை பண்ணி உள்ளான்னு. அது ஜஸ்ட்டு ரூமர் தான், சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அது ஆனால் எல்லைநேட்டு அவங்க நியூஸ் இருக்குது, அப்போ சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈல்டன் பண்ண போகிறாரு மெயின் இவெண்ட் ஜேஊசோ. எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்க? நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அம்மா நாள் ஃபேஸ் டர்ன் பண்ணிட்டு இப்போ ஈல்டன் பண்ண போகிறாருல. அதுக்கடுத்து பையன் ஜிந்தர் மகால் இப்போ சர்வீஸ் சீரிஸில் அந்த மியூசிக் போடுவாங்கள்ல, போட்டு செக் பண்ணுவாங்கள்ல, அதில் ஜிந்தர் மகாலோட மியூசிக்கை போட்டு செக் பண்ணாங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரூமர் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஜிந்தர் மகாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டியூட் ஒன்று போட்டிருக்காரு. இதுவுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஜிந்தர் மகாலும் இப்போ ஒரு டியூட் ஒன்று போட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டபிள்யூடபிள்யூக்கு அகைன் பார்த்தீங்கன்னா கொண்டு வர பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கதர் கொஞ்சம் இல்லை. இந்தியாவிலேருந்து அப்போ ஒரு ரெஸ்லர் கூட இல்லையா? ஜிந்தர் மகால் தான் கொஞ்சம் பேர் போனவர். அவரையும் தூக்கிட்டிங்கன்னா எப்படி தான் ப்ரோ இந்தியா ஃபேன் இது இல்லையான்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு கூட கஷ்டம் இருக்குங்க. என்ன இருந்தாலும் இந்தியா நம்மளுடைய தலைவன் வந்தால் நமக்கு பார்க்குறது எப்படி இருக்கும், நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. அது இப்போது நடக்க போகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தலைவன் சுத்தமாக காமிச்சு கொஞ்ச நாள் இல்லை, அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. NXT சண்டை போட வச்சாங்க. செத்ரான்ஸ் கூட சாம்பியன்ஷிப் மேட்ச் போட வச்சாங்க மண்டே நைட்டால். என்னதான் இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக காமிக்கல. ரொம்பவா மொக்கையாக பண்ணி பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு வாப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே ட்ரிபிள் ஹெச்சாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ரேண்டி ஆட்டனை தோக்கடிச்சு தான் அந்த சாம்பியன் ஆகியிருப்பார். இருந்தாலும் ரேண்டி ஆட்டன் கூட ஒரு 3-4 டைம் கஷ்டப்பட்டு தான் ஆனார். இதோ பார்த்துக்கோங்க, அந்த ஸ்டில்லில் பார்த்தாலே தெரியும். அதில் தான் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சீரிஸ் போர்டுலாம் இருக்குது. ஜிந்தர் மகாலோட மியூசிக்கை போட்டு செட் பண்ணி பார்க்குறாங்களாமா அவரை கொண்டு வரத்துக்கு. அது கொண்டு வந்தாலும் வரலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சும்மா கூட இருக்கலாம், எடிட்டாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சீரிஸோட டிக்கெட் சேலிங் தாறுமாறாக இருந்தது, பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இயர், அதாவது இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா சர்வீஸ் சீரிஸுமே 40,000 டிக்கெட்டுக்கு மேலே தான் வச்சு விற்க போகிறாங்களாம். போன டைமும் நல்ல சேலிங்கு, சர்வீஸ் சீரிஸில் நல்ல லாபம் பார்க்குறாங்களாமா. இதுவும் இந்த ராயல் ரம்பிள், இந்த கொஞ்சம் பெரிய ஈவெண்ட் நடக்குதுல்ல, அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக சேர்த்து இது முன்னெல்லாம் 18,000 20,000 25,000 தான் வச்சு நடத்துவாங்க. இப்போ இதையும் ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட் ஆகிட்டு ஒரு பெரிய பேப்பர் லெவலுக்கு போகுமேன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் வரப்போது எல்லாமே 40,000 டிக்கெட் வச்சு தான் விற்க போகிறாங்க. ஆனால் இப்போ நடத்தின மாரி நடத்தினா சொதப்பிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் விசஸ் குந்தர் ஃபைனலுக்கு போயிட்டாங்க கைஸ். இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க தான் ஜான்சினாவை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு இப்போ அடுத்த வாரம் வரப்போகுது. இந்த ஒரு ஜான்சினாவோட டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் அப்பயும் 5 மேட்ச் நடத்தணும்ல, 4 மேட்ச் 5 மேட்ச்சு. ஆனால் எந்த மேட்சுமே புக்கிங் பண்ணலை. ஜான்சினா மேட்ச் ஒன்று நடக்கும், அது தவிர்த்து ஒரு 3 மேட்ச்னாச்சும் புக்கிங் பண்ணணுமே. புக்கிங் பண்ணாமல் வச்சுருக்காங்க, என்னன்றது தெரியல.
ஒருவேளை அப்படியே உடனுடனே புக்கிங் பண்ணுறாங்களோ இல்லை வரப்போகிற இன்னொரு மண்டே நைட்ரா இருக்குல்ல அதில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மாக் டவுனு அதில் இதுலையும் காமிச்சு பொன்னி மாடிடுவாங்களா இல்லை இந்த ஒரு மேட்ச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பண்ணுவாங்களான்றது எனக்கு சரியாக தெரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சோலோ சீக்கா பயங்கர டஃப்பு கொடுத்தாரு குந்தருக்கு. நல்ல 2 பேருமே எஃபெக்ட் போட்டு தான் சண்டை போட்டாங்க. அப்புறம் ஃபைனலி எல்ஏ நைட்டும் வின் பண்ணார், இவரும் வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இதில் என்ன ப்ரோ அந்த ட்விஸ்ட் நடக்கலான்னு கேட்டிங்கன்னா என்ன தெரியுமா, ஜே ஊசோ ஹீல்டன் வெறிகுண்டாகி சனிக்கிழமை வந்து எல்ஏ நைட்டு போகக்குள்ளேயே ஸ்டேஜில் பின்னாடி பேக் ஸ்டேஜ்லேயே அட்டாக் பண்ணி போட்டேன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகிடல. அப்போ குந்தர் கூட மோதுற ஆள் யார்? அந்த டைமில் எஜ்ஜை சர்ப்ரைஸாக கொண்டு வந்து குந்தரை தோக்கடிச்சிட்டு எஜ்ஜி ஜான்சினா கூட மோதி ஜான்சினா வின் பண்ணால் எப்படி இருக்கும்? தாறுமாறாக இருக்காது? இது வந்து சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இது நடக்குமான்றது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரூமர். அது இல்லாமல் இது நானும் லைட்டாக இமேஜினேஷன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம் நடக்குதான் நான். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி நடக்கலைன்னா குந்தர் தான் ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாரு ஜான்சினாக்கு. யாருக்கும் கிடைக்காத ஒரு பிரம்மாண்டமான இது சம்பவம் கிடச்சிருக்கு. ஏன்னா குந்தர் இப்போ 2 லெஜண்ட் ரெஸ்லரை ரிட்டையர் பண்ணி வைக்கிறாரு. கோல்பர்க்கும் ரிட்டையர் பண்ணார், ஜான்சினாவும் ரிட்டையர் பண்ணார். பட் ஜான்சினா ரிட்டையர் பண்ணக்குள்ளே ஜான்சினா தோற்று வரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, குந்தர் தான் தோப்பார். ஏன்னா ஜான்சினாவை தோக்க அடிக்க மாட்டாங்க. அப்போ கோல்பர்க்கு கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லை, குந்தர் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தார். அதனால் கோல்பர்க்கை சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியாமல் அப்படியே தோத்துட்டார். இப்போ ஜான்சினாவும் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாருன்னா குந்தர் வின் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். இப்போது ஜான்சினா கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லை, அதனால் ஜான்சினா தான் ஃபைனல் மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் அதை தான் விரும்புகிறேன், ஃபேன்ஸும் அதை தான் விரும்புவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வருவோம் சிஎம் பங்க் விசஸ் பிரான் பிரேக்கர். இது என்ன ப்ரோ மண்டியில் கழு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு சில பேருக்கு கேள்வி வந்திருக்கும். பிரான் பிரேக்கர் பின் பண்ணியிருப்பார் சிஎம் பங்கை சர்வீவ் சீரீஸில். அப்போது சர்வீவ் சீரீஸில் பின் பண்ணிட்டார். அப்புறம் விஷமினால் பிரான் பிரேக்கர் தான் ஆப்போனன்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. விஷமினா பெரிய பிளான் நடத்துவாங்க. இப்போது நிறைய பேர் அதுமாதிரி ரூமரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நியூஸஸ் வந்துடுச்சு, சொல்லிட்டாங்க பிரான் பிரேக்கர் எப்போ மோத போகிறாருன்னு. அதான் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் தான் புக்கிங் பண்ணோன்னு நினச்சேன். ஆனால் அங்கே பண்ணலை. நியூ இயர் 1 அதாவது ஃபஸ்ட்டு மண்டே நைட் வருஷம் பிறந்து ஃபஸ்ட்டு மண்டே நைட் 5ஆம் தேதி நடக்குது இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணி வச்சுருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன டைமும் ஒரு பெரிய மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பார் சிஎம் பங்க் செத்ராலன்ஸு கூட. இப்போது இந்த டைமு பிரான் பிரேக்கர்கிட்ட சாம்பியன்ஷிப் மேட்ச் மோத போகிறாரு. சாம்பியன் நம்ம சிஎம் பங்க்கு, பிரான் பிரேக்கர் சேலஞ்சரு. மேட்ச் நல்லா இருக்கும். பட் அந்த மிஸ்ட்ரி நபரை அப்போ தான் காட்டுறாங்களோ, ஒருவேளை இப்போ காட்ட மாட்டாங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு மண்டே நைட்ராவில் காமிச்சா காமிக்கணும், அப்படிலாம் லென்த்தாக வேறு ஏதாவது சந்தர்ப்பத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மண்டே நைட்ராவில் காட்டல, அப்போ ஒருவேளை அங்கே தான் கொண்டு வருவாங்களா என்னன்றது தெரியல. அங்கே கொண்டு வந்து ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்களா இல்லை வரப்போகிற நாட்களிலே தெரியுமான்றது தெரியல. ஆக மொத்தம் இந்த மேட்சை மண்டே நைட்ராலே வச்சிடறாங்கப்பா. அங்கே வெஸ்லிங் மீனியாக்கெல்லாம் கொண்டு போகல. நான் தான் அந்த வெஸ்லிங் தமிழ் ஒருத்தர் அவர்த பார்த்தேன். இதெல்லாம் மண்டே நைட்ராவோட மெயின் ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி தான் மண்டே நைட்ராவோட மெயின் ஈவெண்ட்டு தான் இதெல்லாம். வெஸ்லிங் மீனியால் மெயின் ஈவெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வார்த்தை இல்லை. அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமுறை சந்திக்கலாம். பை பை கைஸ்.